இன்றைக்கு புதுவை மாநில வரலாற்றில் ஒரு மகத்தான நாள். இந்த மகத்தான நன்னாளிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்வை இங்கே அரங்கேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரிஜி அவர்களே, மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் எல் முருகன்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர்ஐ அவர்களே, மரியாதைக்குரிய சட்டப்பேரவையுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய வரவேற்புரையாற்றிருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே, வேளாண் துறை அமைச்சர் அவர்களே, குடிமைப்பொருட்துறை வழங்கல் துறை அமைச்சர் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் ஜான்குமார் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமை செயலாளர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய எங்களுடைய பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நெடுஞ்சாலைத்துறையினுடைய அதிகாரிகளே, பொதுப்பணித்துறையுடைய செயலர் அவர்களே, புதுவை அரசினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசு செயலர்களே, பொதுப்பணித்துறையுடைய பொறுப்புகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வானது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஏனென்றால் நீண்ட நெடுகாலமாக நம்முடைய புதுவை மாநிலத்தில் ஏற்படுகின்ற அந்த போக்குவரத்து நெரிசலை போக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசிடம் நாம் வலியுறுத்திக் கொண்டிருந்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து இந்த கோரிக்கையானது மத்திய அரசிற்கு தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருந்த இந்த திட்டமானது இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு நம்முடைய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரிஜி அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை நமக்கு மனம் உவந்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசிற்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சற்று ஏறக்குறைய ஒரு வார காலத்திற்கு முன்பாக சாட்சி என்ற திட்டத்தின் மூலமாக புதுவை மாநிலத்தில் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ரோடுகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களுக்காக இன்றைக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். பொதுப்பணித்துறையின் மூலமாக புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற நம்முடைய விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு அதற்கான கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி காரைக்கால் மற்றும் புதுவை பகுதியிலே இந்த நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள்.
இப்படி புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம், குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொடுத்து நம்முடைய புதுவை மாநிலத்தில் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய புதுவை மாநிலம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக பல்வேறு வகையிலே இன்றைக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த திட்டத்தை இன்றைக்கு புதுவை மாநிலத்திற்கு கொடுத்து ஒரு மகத்தான ஒரு சேவையை செய்திருக்கின்ற மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக, புதுவை மாநில மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை உரையாற்ற பணியன்போடு அழைக்கின்றோம்.